அனைவருக்கும் வணக்கம். 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க யார்ட்டையாவது போயிட்டு திமுக கூட்டணியில ஜனவரி மாசம் பாருங்க பெரிய சண்டை வரும், எல்லாம் அடிச்சு புடிச்சு நிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி 3 மாசத்துக்கு முன்னாடி ஜனவரி மாசம் அதிமுக கூட்டணிலாம் ரொம்ப செட்டில் ஆயிடுவாங்க, அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதையும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா 3 மாசத்துக்கு முன்னாடி திமுகவுடைய நிலைமை என்ன இருந்தது அப்படின்னா, திமுகவோட கூட்டணி இங்க ரொம்ப இன்டாக்டா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடிச்சாலும் திருப்பிட்டு செவிட்லயே அடிச்சாலும் இந்த காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட்லாம் அந்த கூட்டணியை விட்டு வெளியில போக மாட்டாங்க. அதனால திமுகவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு பேச்சும் ஒரு சூழலும் 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தது. அது அதிமுக மேல என்ன ஒரு இமேஜ் இருந்தது அப்படின்னா, என்னப்பா எடப்பாடி அவங்க கட்சியை ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு வர முடியுமா? ஒரு பக்கம் ஓபிஎஸ் சண்டை போட்டுட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் டிடிவி சண்டை போடுறாரு, இன்னொரு பக்கம் செங்கோட்டையின் வெளியில புடிங்கிட்டு போறாரு, இன்னொரு பக்கம் சசிகலா இருக்காங்க. என்னதான் ஆகுமோ இந்த அதிமுக அப்படிங்கிற தெரியாத சூழல் தான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனா இப்போ ஜனவரி மந்த்ல முழுசா நம்ம ஒரு இமேஜ் ஒரு 2-3 மாசம் வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த இமேஜ் முழுசா மாறிடுச்சு. சொல்ல போனா களத்துல இருந்து திமுகவை கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக, தாவேகா இல்ல நாம் தமிழர் எல்லாம் திமுக ஓரங்கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. திமுக காங்கிரஸ் கிட்ட கெஞ்சாத ஒரு நிலையில தான் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. ஏதாவது சொன்னா கோச்சிட்டு போயிடுவாங்களோ, ஏதாவது சொன்னா கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியா திமுக 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கம்பீரம் இருந்ததுல, எங்க கூட்டணி தான் அப்படிங்கிற ஒரு கம்பீரம், அந்த கம்பீரம் இப்ப சுத்தமா காலி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். காங்கிரஸ், அங்க இருக்கக்கூடிய விசிகா, அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் அப்படிங்கறத தமிழக வெற்றி கழகம் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. அது இல்லாம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய்க்கும் காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்திக்கும் ஒரு நெருக்கம் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் கெத்தா ஏதாவது பேசுறியா, எதிர்த்து பேசுறியா, நாங்க சொல்ற பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுறியா, அங்க போயிடுவோம் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் மிரட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்குல்ல, விரிசல் மேல விரிசலா விழுந்துகிட்டே இருக்கு. இது எங்க போய் முடியும் அப்படின்னு நம்ம இன்னும் 1 வாரம் 2 வாரம் பொறுத்து இருந்தாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி இந்த அளவுக்கு பலவீனமா ஆயிட்டு இருக்கு, இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அதிமுகவோட கூட்டணி ரொம்ப பலமா மாறிட்டு இருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு சூழல்ல ஜனவரி மாசம் 21ஆம் தேதி அதிமுக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, பொதுவா இந்த கூட்டணி விஷயங்கள் புதுசான கட்சி சேர்றது எல்லாமே கடைசி நேரத்துல தான் செய்வாங்க. ஏன்னா அப்பதான் பேரம் அதிகமா பேச முடியும். எனக்கு அத்தனை சீட்டு வேணும், இத்தனை சீட்டு வேணும், என்ன அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்க அப்படின்லாம் டிமாண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி காட்ட முடியும். ஆனா தேர்தலுக்கு இன்னும் 2-3 மாசம் இருக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டாளி மக்கள் கட்சியோடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு 2 பேரும் ஒன்னா பிரஸ் மீட் கொடுத்த அந்த விஷயங்கள் பார்த்தோம். சரிப்பா, ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய பக்கம் அதிமுக கொண்டு வந்துட்டாங்க, இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சூழல்ல இன்னும் இந்த ஓபிஎஸ் இந்த டிடிவி எல்லாம் இருக்காங்கல்ல, அப்பப்போ சவுண்ட் விட்டுட்டே இருக்காங்களே, செங்கோட்டையன் சவுண்ட் விட்டாரு, கடைசியா போய் ஒரு கட்சியில சேர்ந்துட்டாரு, பிரச்சனை இல்லை. ஆனா இன்னும் இந்த டிடிவியும் இந்த ஓபிஎஸ் அப்பப்ப சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்களே, என்னத்துக்காக? அதிமுகக்குள்ள வரதுக்காக சவுண்ட் விடுறாங்களா, என்ன பண்றாங்க, ஏதாவது சலசலப்பை கொண்டு வருவாங்களா, கடைசி நேரத்துல ஏதாவது அதிமுகக்குள்ள ஏதாவது கசப்பு ஏற்படுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த சூழல்ல ஓபிஎஸ் உடைய அந்த கூடாரம் இருக்கும்ல, ஓபிஎஸ் நம்பி ஒரு 4-5 பேர் போனாங்கல்ல. ஓபிஎஸ் ஒரு பெரிய டானு, முடிவுகள்லாம் ரொம்ப அப்படியே தீர்க்கமா எடுப்பாரு, ரொம்ப துணிச்சலா எடுப்பாரு அப்படின்னு சொல்லி சில பேர் போனாங்கல்ல, அதுல ஒவ்வொருத்தங்களா கண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மனோஜ் பாண்டியன் அவர்கள் எனக்கு ஓபிஎஸ் வேணாம், உன்னை நம்பி வந்ததுக்கு நான் நட்டாத்துல தான் நிக்கணும், எனக்கு திமுகவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுல போய் இணைஞ்சாரு. சரி, ஓபிஎஸ் கூட ரொம்ப நாளா இருந்தவர், ஒரு நம்பிக்கையா ஓபிஎஸ் அப்படியே உந்தி தள்ளிக்கிட்டே இருந்தவர், அவரே திமுகவுல போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வைத்தியலிங்கம் இருக்காருல்ல, ஓபிஎஸ்க்கு அந்த அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அதுல ஓபிஎஸ்க்கு அடுத்த இடம் அப்படின்னா அந்த ஐடியாலாம் கொடுக்கறது யாருன்னா இந்த வைத்தியலிங்கம் தான் சொல்லுவாங்க. சோ அவரும் இன்னைக்கு திமுகவுல இணைந்து விடுவார், இல்ல நாளைக்கு இணைந்து விடுவார் அப்படிங்கிற விஷயத்த உறுதி பண்ணிட்டாங்க. என்னப்பா ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்களா, அப்பனா ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு, அவரு தனிச்சு நின்று போட்டி போடுவாரா, அதிமுகக்குள்ள வந்தே திருவன்னு நிப்பாரா அப்படின்னு பார்த்தா இன்னொரு செய்தியும் சொல்றாங்க. அதிகபட்சம் இந்த ஜனவரி மந்த் வரைக்கும் ஓபிஎஸ் தாக்கு பிடிப்பாரு,
அதுக்கப்புறமும் என்டிஏ கூட்டணியோ யாரும் அவரை மதிக்கல அப்படின்னு தெரியும். மதிக்கல அப்படின்னா உடனடியா வந்து அவர் திமுகவுல போய் சேர்ந்துருவார் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒட்டுமொத்தமா ஓபிஎஸ் ஓட அந்த கூடாரம் காலியானதை தாண்டி ஓபிஎஸ்ஏ காலியாகி தன்னை காலி ஆக்கிக்கிட்டு போய் திமுகவுல சீக்கிரம் இணைஞ்சிடுவார் அப்படிங்கிற செய்தி உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்பனா இந்த ஓபிஎஸ் தொல்லை இனிமே அதிமுகவுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடுச்சு. சரி, ஓபிஎஸ் ஒதுக்கி தள்ளியாச்சு. சசிகலா அவர்கள் எப்பொழுதுமே எடப்பாடி அவங்க மேல வந்து ஒரு விமர்சனம் அப்படிங்கறத வைக்கிறது கிடையாது, ரொம்ப அமைதியா இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியும் சசிகலா அவங்க மேல எந்த விமர்சனமும் வைக்கிறது கிடையாது. ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை என்ன வேணாலும் இருக்கலாம், அமைதியா இந்த விஷயத்தை கடந்து போறாங்க. அப்பப்ப வந்து பேசுவார்னா இந்த டிடிவி தான் வந்து ஏதாவது பேசுவார், மீடியா முன்னாடி ஏதாவது ஒரு கருத்து சொல்றது, ஏடிஎம்கேவை ஏதாவது குத்தி காட்டுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது டிடிவியோடைய கட்சி இருக்கு இல்லையா, சோ அது வந்து 6 சீட்டு வாங்க போகுது, அவங்க ஒப்பந்தம் எல்லாம் போட்டாங்க, சரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி லீக் ஆனப்போ டிடிவி என்ன சொன்னார் அப்படின்னா, அத மாதிரிலாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த முடிவும் எடுக்கல, நாங்க யோசிச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிப்பா, இவர் கடைசி வரைக்கும் ஏதாவது அதிமுகவுக்கு எதிராக பிரச்சனையை கொடுத்துட்டு இருப்பாரு, ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா டிடிவி தினகரன் அறிவிச்சிட்டாரு, நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில பயணிக்க போறேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்டே கொடுத்துட்டாரு. சோ அதிமுகவுக்கு இருந்த ஒவ்வொரு பிரச்சனையும் அங்கங்க ஃபர்ஸ்ட் செங்கோட்டையன் போனாரா, வெளியில இருந்து கொஞ்ச நாள் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் வேலையை பார்த்துட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாரு. ரொம்ப நாளா பிரச்சனை கொடுத்துட்டு இருந்ததுன்னா இந்த ஓபிஎஸ், இப்போ அவருடைய கூடாரம் காலி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஒரு கட்சியை தொடங்கி வச்சிட்டு இருந்த டிடிவி தினகரனும் இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள தன்னை ஒரு கட்சியா இணைச்சுக்கிட்டு இப்ப உள்ள வந்துட்டாங்க. டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அதுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. அப்பனா எல்லாம் ஏதோ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இங்க திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில வந்து எல்லாருமே இப்ப ஒன்னா கைகோத்து நின்றுருக்காங்க. இந்த விஷயம் வந்து கண்டிப்பா அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் கொடுக்கும். ஏன்னா அவங்க மேல இருந்த ஒரு பெரிய விமர்சனம், கட்சியை சரியா வழி நடத்த முடியல, உள்ள இருக்கக்கூடியவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, வெளியில டிடிவிலாம் வந்துட்டாரு, அவருக்குலாம் வந்து சவுத்துல வந்து எந்த அளவுக்கு ஓட்டு இருக்கு தெரியுமா அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய பேர் பேசிட்டே இருந்தாங்க. பட் இப்போ டிடிவி இதுக்குள்ள வந்துட்டாரு, பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்குள்ள அலைன்ஸ்குள்ள வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம பாக்குறதுக்கு அந்த பிம்பம் அப்படிங்கிறது தேர்தலில் ரொம்ப முக்கியம். எந்த கட்சி தங்களுடைய கூட்டணிய வெற்றி கூட்டணியா காட்டுறாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தங்களுடைய கூட்டணியை பெரிய வெற்றி கூட்டணி மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது அடிச்சு நொறுக்கப்பட்டு அந்த இமேஜ் வந்து உடைக்கப்பட்டு அதிமுகவுடைய கூட்டணி வந்து ஒரு வெற்றி கூட்டணி அப்படிங்கிற இமேஜ அப்படியே கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன்ல, 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது திமுக கிட்ட இருந்தது, இப்போ அது அதிமுக கிட்ட இருக்கு. இன்னும் 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ இந்த இமேஜை உடைச்சிட்டு வேற யாராவது கூட ஒரு கூட்டணியை இதை மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். பட் இப்போதைய சூழல் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஃபேவரா இருக்கு. டிடிவி உள்ள வந்தது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமா மாறி இருக்கு. சோ அடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், இவங்க என்ன பண்ண போறாங்க, இவங்க பக்கம் மொமெண்டத்தை கிரியேட் பண்றதுக்காக, இவங்களுக்கு சாதகமா களம் மாறுறதுக்காக என்ன விஷயங்களை பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் நான் மட்டும் கிடையாது, தமிழ்நாடே காத்துட்டு இருக்க விஷயம். ஏன்னா இங்க எல்லாரும் பலமா நின்று எல்லாரும் சரியான பலத்தோட நின்று சண்டை போட்டு யாராவது ஒரு ஆள் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு தான் நினைப்போம். இவங்க ரொம்ப டவுனா இருக்கணும், இவங்க வந்து ரொம்ப மேல இருந்து ஈஸியா ஜெயிச்சிடணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டோம். அப்படி பாக்குறப்போ தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய கூட்டணியை இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் நிறைய கட்சிகளை, வெளியில இருக்கக்கூடிய கட்சிகளை, சின்ன சின்ன கட்சிகளா இருந்தாலும் உள்ள கொண்டு வரணும். நாம் தமிழரும் அவங்க கூட்டணி அவங்களுடைய முடிவு கிடையாது அப்படின்னாலும் இந்த தேர்தலுக்கு சில சமரசங்கள் செய்ய வேண்டியது இருக்கும்ல. சோ அத மாதிரியான ஏதாவது முடிவுகளை எடுத்தாங்க அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய பிரச்சனையில திமுகவை ஓரம் கட்டிட்டு இங்க அதிமுக இல்ல நாம் தமிழர் இல்ல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இவங்களை சுத்தியே இந்த களத்தை மாத்தலாம். சோ என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து நிதானமா தான் பார்க்கணும், பொறுத்திருந்து பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.